ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் 8th to 12th வரைக்கும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ், ஸ்டடி பிளான், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் குவார்டர்லிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 1 மார்க் தான் போட்டுட்ருக்கேன். இதை பார்த்துட்டு அப்படியே நீங்களும் நோட்டில் ஆன்சர்ஸ் எழுதிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மனிதர்களுடன் மரபணுவியல் நோக்கில் மிகவும் நெருக்கமாக இருப்பது? ஆன்சர் சிம்பன்சி. செகண்ட் கொஸ்டின், வேளாண்மை மற்றும் விலங்குகளை பழக்கப்படுத்துதல் தொடங்கிய காலகட்டம்? ஆன்சர் புதிய கற்காலம். தேர்ட் கொஸ்டின், பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதனின் நேரடி முன்னோர் டேஸ் ஆவர்? ஆன்சர் ஹோமோசேப்பியன்ஸ். ஃபோர்த் கொஸ்டின், எகிப்து, இஸ்ரேல், பாலஸ்தீனம் மற்றும் ஈராக் ஆகியவை அடங்கிய பகுதி டேஸ் எனப்படுகிறது? ஆன்சர் பிறைநில பகுதி. ஃபிஃப்த் கொஸ்டின், சர் ராபர்ட் ஃப்ரூஸ் ஃபுட் என்ற இங்கிலாந்து நிலவியலாளர் சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் டேஸ் கருவிகளை முதன்முறையாக கண்டுபிடித்தார்? ஆன்சர் பழங்கற்காலம். சிக்ஸ்த் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எழுத்து தோன்றுவதற்கு முந்தைய காலம் வரலாற்றுக்கு முந்தையதாகும். செகண்ட் பாயிண்ட், வரலாற்றுக்கு முந்தைய கால மக்கள் மொழியை வளர்த்தெடுத்தார்கள், அழகான ஓவியங்களையும் கலைப்பொருட்களையும் உருவாக்கினார்கள். வரலாற்றுக்கு முந்தைய கால சமூகங்கள் படிப்பறிவு பெற்றிருந்ததாக கருதப்படுகின்றன. ஃபோர்த் பாயிண்ட், வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம் பழங்காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் மட்டும்தான் சரி. வீடியோ ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஆன்சரை நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செல்ட் எனப்பட்ட மெருகேற்றப்பட்ட கற்கோடரிகளை புதிய கற்கால மக்கள் பயன்படுத்தினார்கள். செகண்ட் பாயிண்ட், புதிய கற்கால கிராமம் குறித்த சான்று சென்னை மாவட்டத்தில் உள்ள பையம்பள்ளியில் காணப்படுகிறது. தேர்ட் பாயிண்ட், புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்த பண்பாட்டு காலம் பழங்கற்காலம் எனப்படுகிறது. விலங்குகளை வளர்த்தல், பயிர் செய்தல் ஆகியவை நடந்த காலகட்டம் இடைக்கற்காலம் எனப்படுகிறது. ஆன்சர் ஏ மட்டும்தான் சரி. எய்த் கொஸ்டின், கூற்று, தமிழகத்தின் ஆறுகள் குளங்கள் அருகே இடைக்கற்கால வாழிடங்கள் பல கண்டுபிடிக்கப்பட்டன. காரணம், நீர்ப்பாசன மேலாண்மை இடைக்கற்காலத்தில் வளர்ச்சியடைந்திருந்தது. ஆன்சர் கூற்றும் காரணமும் தவறானவை. நைன்த் கொஸ்டின், சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் குறியீட்டு முறையை டேஸ் என்கிறோம்? ஆப்ஷன்ஸை பார்த்துக்கோங்க. ஆன்சர் சித்திர எழுத்து. 10th கொஸ்டின், எகிப்தியர்கள் இறந்த உடல்களை பதப்படுத்தி பாதுகாத்த முறை? ஆன்சர் மம்மியாக்கம். 11th கொஸ்டின், சுமேரியரின் எழுத்து முறை டேஸ் ஆகும்? ஆன்சர் யூனிஃபார்ம். 12th கொஸ்டின், ஹரப்பா மக்கள் டேஸ் பற்றி அறிந்திருக்கவில்லை? ஆன்சர் இரும்பு மற்றும் குதிரை.
Next question. சிந்துவெளி மக்கள் இழந்த மெழுகு செயல்முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கல சிலை டேஸ் ஆகும். ஆப்ஷன்ஸில் ஜாடி, மதகுரு அல்லது அரசன், பறவை, நடனமாடும் பெண் 4 கொடுத்துருக்காங்க. இதில் வெண்கல சிலை என்பது நடனமாடும் பெண் சிலை. நெக்ஸ்ட் கொஸ்டின். மெசபடோமியாவின் மிக பழமையான நாகரிகம் அக்காடியர்களுடைய நாகரிகம் ஆகும். செகண்ட் பாயிண்ட், சீனர்கள் ஹைட்ரோகிளிபிக் முறையை வளர்த்தெடுத்தார்கள். தேர்ட் பாயிண்ட், யூப்ரட்டிஸ், டைக்ரிஸ் ஆகிய ஆறுகள் மன்னார் வளைகுடாவில் கலக்கின்றன. ஃபோர்த் பாயிண்ட், பாபிலோனிய அரசரான ஹமுராபி பெரும் சட்ட வல்லுனர் ஆவார். இதோட ஆன்சர் ஃபோர்த் பாயிண்ட், பாபிலோனிய அரசரான ஹமுராபி பெரும் சட்ட வல்லுனர். இது மட்டும்தான் கரெக்ட். ஃபிஃப்டீன்த் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யாங்சி ஆறு சீனாவின் துயரம் என்று அழைக்கப்படுகிறது. செகண்ட் பாயிண்ட், ஊட்டி சீன பெருஞ்சுவரை கட்டினார். தேர்ட் பாயிண்ட், சீனர்கள் வெடிமருந்தை கண்டுபிடித்தனர். ஃபோர்த் பாயிண்ட், தாவோயிசத்தை நிறுவியவர் மென்சியஸ் என்று சீன மரபு கூறுகிறது. ஆன்சர் தேர்ட் ஒன் மட்டும்தான் கரெக்ட். சீனர்கள் வெடிமருந்தை கண்டுபிடித்தனர். 16th கொஸ்டின். பின் வருவனவற்றுள் மெசபடோமியாவைச் சேர்ந்த 4 நாகரிகங்களின் சரியான காலவரிசை எது? ஆன்சர் சுமேரியர்கள், அக்காடியர்கள், பாபிலோனியர்கள், அசிரியர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று. மெசபடோமிய நாகரிகத்தின் அசிரியர்கள் சிந்துவெளி நாகரிகத்தின் சமகாலத்தவர் ஆவர். காரணம், அசிரிய ஆட்சியாளரின் ஆவணம் ஒன்று மெலுகாவிலிருந்து வந்த கப்பல்கள் பற்றி கூறுகின்றது. இதுக்கான ஆன்சர் கூற்றும் காரணமும் சரி, ஆனால் கூற்றை காரணம் சரியாக விளக்கவில்லை. 18th கொஸ்டின். சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை யாது? ஆங்கிலம், தேவநாகரி, தமிழ் பிராமி, கிரந்தம். கரெக்டான ஆன்சர் என்னது? தமிழ் பிராமி. 19th கொஸ்டின். தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு சென்ற வியாபாரிகளையும் குதிரை வணிகர்களையும் பற்றி குறிப்பிடுகின்ற இலங்கையின் பாலி மொழி வரலாற்று நூல் எது? ஆப்ஷனில் தீபவம்சம், அர்த்த சாஸ்திரம், மகாவம்சம், இண்டிகா. இது 4 கொடுத்துருக்காங்க. கரெக்டான ஆன்சர் மகாவம்சம். நெக்ஸ்ட் கொஸ்டின். காடாக இருந்த இடங்களை வேளாண் நிலங்களாக மாற்றுதல், நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துதல் ஆகிய பெருமைகளுக்கு உரிய சோழ அரசன் யார்? ஆப்ஷன்ஸ் கரிகாலன், முதலாம் ராஜராஜன், குலோத்துங்கன், முதலாம் ராஜேந்திரன். கரெக்ட் ஆன்சர் கரிகாலன். நெக்ஸ்ட் கொஸ்டின். சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? புகழூர், கிர்னார், புலிமான் கோம்பை, மதுரை. கரெக்ட் ஆன்சர் புகழூர் கல்வெட்டு. 22nd கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பொருள் பரிமாற்றத்திற்கான ஊடகமாக நாணயங்கள் சங்க காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டன. செகண்ட் பாயிண்ட், மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் இருந்த சாதாரண மக்கள் பிராகிருத மொழி பேசினார்கள். தேர்ட் பாயிண்ட், ரோமானிய ஆவணமான வியன்னா பாப்பிரஸ் முசிறி உடனான வணிகத்தை குறிப்பிடுகிறது. ஃபோர்த் பாயிண்ட், தமிழ் இலக்கண நூலான 10 பாட்டில் திணை குறித்த கருத்து இடம்பெற்றுள்ளது. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். இதுக்கு கரெக்டான ஆன்சர்
1 2 மட்டும்தான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 10 பாண்டிய அரசர்களையும் அவர்களின் ஆட்சி பகுதிகளையும் குறித்து சொல்கிறது. காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிக நடவடிக்கைகளை அகநானூறு விவரிக்கின்றது. சோழர்களின் சின்னம் புலி ஆகும். அவர்களின் புலி உருவம் பொறித்த சதுர வடிவிலான செம்பு நாணயங்களை வெளியிட்டார்கள். 4th பாயிண்ட், நெய்தல் என்பது மணற்பாங்கான பாலைவன பகுதியாகும். ஆப்ஷன்ஸ் பாருங்க. கரெக்டான ஆன்சர் 3 மட்டும்தான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு தத்துவ பிரிவை நிறுவிய டேஸ் எளிமைக்கும் தன்னல மறுப்பிற்கும் உதாரணமாக விளங்கினார். யாருன்னா ஆன்சர்ஸ் புத்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின். மகாவீரரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர் யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸில் தனநந்தர், சந்திரகுப்தர், பிம்பிசாரர், சிசுநாகர். இல்லை கரெக்டான ஆன்சர் யார்? பிம்பிசாரர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வடக்கில் காபூல் பள்ளத்தாக்கிலிருந்து தெற்கில் கோதாவரி வரை பரவியிருந்த வட இந்தியாவின் டேஸ் எனப்பட்ட 16 மாநிலங்களின் அரசுகளின் எழுச்சி ஏற்பட்டது. ஆப்ஷன்ஸில் மகாஜனபதங்கள், கனசங்கங்கள், திராவிடம், தக்ஷிணபதா. கரெக்ட் ஆன்சர் மகாஜனபதங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். மும்மணிகள் திரிரத்னா என்ற 3 கொள்கைகளை போதித்தவர் யார்? ஆப்ஷன்ஸில் புத்தர், மகாவீரர், லாவோட்சே, கன்ஃபியூசியஸ். இதில் கரெக்டான ஆன்சர் என்னது? மகாவீரர். 28th கொஸ்டின். மௌரிய ஆட்சி அமைப்பு மற்றும் சமூகம் குறித்த செய்திகளை தன் குறிப்புகளால் அளித்தவர் யார்? ஆப்ஷன்ஸில் மார்க்கோபோலோ, பாஹியான், மெகஸ்தனிஸ், செல்யூக்கஸ். யாரோட குறிப்பில் இருந்து நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சது? ஆன்சர் என்னது? ஆப்ஷன் இ, மெகஸ்தனிஸ். 29th கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மகத அரசர்களின் கீழ் இருந்த மகாமாத்ரேயர்கள் அமைச்சர்களுக்கு செயலாளர்களாக செயல்பட்டார்கள். செகண்ட் பாயிண்ட், மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா என்னும் வரலாற்று குறிப்பு மௌரிய ஆட்சி அமைப்பு மற்றும் சமூகம் குறித்த ஆவணமாக விளங்குகிறது. தேர்ட் பாயிண்ட், ஒரு பேரரசை கட்டமைக்க நந்தர் செய்த முயற்சியை மௌரிய அரசை உருவாக்கிய அசோகர் தடுத்து நிறுத்தினார். ஃபோர்த் பாயிண்ட், மரபுகளின்படி சந்திரகுப்தர் அவரது வாழ்வின் இறுதியில் புத்த சமயத்தின் தீவிரமான ஆதரவாளராக இருந்தார். கரெக்ட் ஆன்சர் என்னது? 2 மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டேஸ் என்ற கிரேக்க நகர அரசு பாரசீகர்களை இறுதி வரை எதிர்த்து நின்றது. ஆப்ஷன்ஸில் அக்ரோபோலிஸ், ஸ்பார்ட்டா, ஏதென்ஸ், ரோம். கரெக்ட் ஆன்சர் ஏதென்ஸ். 31வது கொஸ்டின், கிரேக்கர்களின் மற்றொரு பெயர் டேஸ் ஆகும். ஆப்ஷன்ஸில் ஹெலனிஸ்டுகள், ஹெலனியர்கள், பீனிசியர்கள், ஸ்பார்ட்டன்கள். ஆன்சர்ஸ் என்னது? ஆப்ஷன் ஆ, ஹெலனியர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹன் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் டேஸ் ஆவார். ஆன்சர் லியூ ஃபங். 33வது கொஸ்டின், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு காரணமாக இருந்த ரோமானிய ஆளுநர் டேஸ் ஆவார். ஆன்சர் போண்டியஸ் பிலாத்து. 34th கொஸ்டின்,
பெலப்போனேசிய போர் டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவற்றுக்கிடையே நடைபெற்றது. ஆப்ஷன்ஸில் கிரேக்கர்கள் மற்றும் பாரசீகர்கள், பிளேபியன்கள் மற்றும் டெட்ரீசியன்கள், ஸ்பார்ட்டா மற்றும் ஏதென்ஸ் நகரவாசிகள், கிரேக்கர்கள் மற்றும் ரோமானியர்கள். கரெக்டான ஆன்சர் ஸ்பார்ட்டா மற்றும் ஏதென்ஸ் நகரவாசிகள். நெக்ஸ்ட் புவியியல் கொஸ்டின் பார்க்கலாம். புவியின் திடமான தன்மை கொண்ட மேற்புற அடுக்கை டேஸ் என்று அழைக்கிறோம். ஆப்ஷன்ஸில் கருவம், கவசம், புவி மேலோடு, உட்கரு. இதில் கரெக்டான ஆன்சர் என்னது? கரெக்டான ஆன்சர் புவி மேலோடு. நெக்ஸ்ட் கொஸ்டின். புவியினுள் உருகிய இரும்பை கொண்ட அடுக்கை டேஸ் என்று அழைக்கின்றோம். ஆப்ஷன்ஸில் கருவம், வெளிக்கரு, கவசம், மேலோடு. சரியான விடை வெளிக்கரு. 37வது கொஸ்டின். பாறை குழம்பு காணப்படும் அடுக்கு டேஸ். ஆப்ஷன்ஸில் புவி மேலோடு, கவசம், கருவம், மேற்கண்ட எதுவும் இல்லை. சரியான விடை என்ன வரும்? கவசம். 38th கொஸ்டின். புவி தட்டுகளின் நகர்வு டேஸ் ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. ஆப்ஷன்ஸில் நீர் ஆற்றல், வெப்ப ஆற்றல், அலை ஆற்றல், ஓத ஆற்றல். சரியான விடை வெப்ப ஆற்றல். 39வது கொஸ்டின். ஆதியில் கோண்டுவானா நிலப்பகுதி டேஸ் நோக்கி நகர்ந்தது. ஆப்ஷன்ஸில் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. சரியான விடை வடக்கு. 40வது கொஸ்டின். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இந்தியா டேஸ் கண்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. ஆப்ஷன்ஸ் கோண்டுவானா, லொரேசியா, பாந்தலாசா, பாஞ்சியா. சரியான விடை ஆப்ஷன் ஆ கோண்டுவானா. 41வது கொஸ்டின். புவி தட்டுகள் நகர்வதால் ஏற்படும் அழுத்தம் மற்றும் இறக்கத்தின் காரணமாக ஏற்படும் விரிசல் டேஸ் எனப்படும். ஆப்ஷன்ஸ் மடிப்பு, பிளவு, மலை, புவி அதிர்வு. ஆன்சர் பிளவு. 42nd கொஸ்டின். எரிமலை மேல் பகுதியில் உள்ள கிண்ணம் போன்ற அமைப்பை டேஸ் என்று அழைக்கிறோம். கொஸ்டின் கொஞ்சம் தப்பாக எழுதியிருக்கேன், சாரி. ஆப்ஷன்ஸில் எரிமலை வாய், துவாரம், பாறை குழம்பு தேக்கம், எரிமலை கூம்பு. எரிமலையோட மேல் பகுதியில் கிண்ணம் போன்ற அமைப்பு இருக்கும். அந்த அமைப்போட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை எரிமலை வாய். 43rd கொஸ்டின். புவி அதிர்வு உருவாகும் புள்ளி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன்ஸில் மேல் மையம், கீழ் மையம், புவி அதிர்வு அலைகள், புவி அதிர்வின் தீவிரம். சரியான விடை கீழ் மையம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பாறைகளின் சிதைவுறுதலும் அழிதலும் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன்ஸ் வானிலை சிதைவு, அரித்தல், கடத்துதல், படிய வைத்தல். சரியான விடை வானிலை சிதைவு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இயற்கை காரணிகளால் நிலம் சமப்படுத்துதலை டேஸ் என்று அழைக்கிறோம். ஆப்ஷன்ஸ் படிவுகளால் நிரப்பப்படுதல், அரிப்பினால் சமப்படுத்துதல், நிலத்தோற்ற வாட்டம் அமைத்தல், ஏதுமில்லை. சரியான விடை நிலத்தோற்ற வாட்டம் அமைத்தல். ஆப்ஷன் இ தான் கரெக்ட். 46th கொஸ்டின். டேஸ் ஆற்றின் மூப்பு நிலையில் உருவாகும் நிலத்தோற்றம் ஆகும். ஆப்ஷன்ஸில் துள்ளல், வண்டல் விசிறி, டெல்டா, மலை இடுக்கு.
சரியான விடை டெல்டா. 47வது கொஸ்டின். சுண்ணாம்பு பாறை நிலத்தோற்றங்கள் உருவாவதற்கு காரணம் டேஸ். ஆப்ஷன்ஸில் பனியாறு, காற்று, கடல் அலைகள், நிலத்தடி நீர். சுண்ணாம்பு பாறை நிலத்தோற்றம் எதனால் உருவாகுது? கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் இ, நிலத்தடி நீர். 48th கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிலத்தோற்றங்களில் எது பனியாறுகளின் படிய வைத்தலால் உருவாக்கப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸில் சர்க், மொரைன், ட்ரம்லின், எஸ்கர். கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? சர்க். நெக்ஸ்ட் கொஸ்டின். காற்றின் படிய வைத்தலால் உருவாக்கப்படும் மென் படிவுகளை கொண்ட நிலத்தோற்றம் டேஸ் ஆகும். ஆப்ஷன்ஸில் காற்றடி வண்டல், பர்கான், ஹமாடா, மணல் சிற்றலைகள். கரெக்ட் ஆன்சர் காற்றடி வண்டல். 50th கொஸ்டின். கடல் தூண்கள் உருவாவதற்கு காரணம் என்ன? 4 ஆப்ஷன்ஸில் கடல் அலை அரித்தல், ஆற்று நீர் அரித்தல், பனியாறு அரித்தல், காற்றின் படிய வைத்தல். கரெக்ட் ஆன்சர் கடல் அலை அரித்தல். 51th கொஸ்டின். டேஸின் அரித்தல் செய்கையினால் சர்க்குகள் உருவாக்கப்படுகின்றன. இப்போ தான் லாஸ்ட் கொஸ்டினில் பார்த்தோம். சர்க்குகள் எதனால் உருவாகின்றன? பனியாறுகள். ஸோ ஆன்சர் என்னது? பனியாறு. 52nd கொஸ்டின். டேஸ் உயிர் வாழ இன்றியமையாத வாயு ஆகும். ஆப்ஷன்ஸில் ஹீலியம், கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், மீத்தேன். கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? ஆக்சிஜன். நெக்ஸ்ட் கொஸ்டின். வளிமண்டலத்தில் கீழாக உள்ள அடுக்கு டேஸ் ஆகும். கீழடுக்கு, மீளடுக்கு, வெளியடுக்கு, இடையடுக்கு. ஆன்சர் கீழடுக்கு. 54th கொஸ்டின். டேஸ் வானொலி அலைகளை பிரதிபலிக்கிறது. ஆப்ஷன்ஸில் வெளியடுக்கு, அயன அடுக்கு, இடையடுக்கு, மீளடுக்கு. வானொலி அலைகளை பிரதிபலிப்பது என்னது? இடையடுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு நீரானது மாறுகின்ற செயல்பாட்டினை டேஸ் என்று அழைக்கிறோம். வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறுகிறது அப்படின்னா அதோட ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? பொழிவு, ஆவியாதல், நீராவி போக்கு, சுருங்குதல். ஆன்சர் என்னது? சுருங்குதல். நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஸ் புவியின் முக்கிய ஆற்றல் மூலமாகும். ஈஸியான கொஸ்டின் தான். ஆன்சர்ஸ் பாருங்கள். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மேகங்கள். ஆப்ஷன் என்னது? சூரியன் தான் கரெக்ட். 57th கொஸ்டின். அனைத்து வகை மேகங்களும் டேஸில் காணப்படுகிறது. ஆப்ஷன்ஸில் கீழடுக்கு, அயன அடுக்கு, இடையடுக்கு, மேலடுக்கு. மேகங்கள் எங்கே காணப்படுகிறது? கரெக்ட் ஆன்சர் கீழடுக்கு. டேஸ் செம்மறி ஆட்டு மேகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன்ஸில் இடைப்பட்ட திரள் மேகங்கள், இடைப்பட்ட படை மேகங்கள், கார்படை மேகங்கள், கீற்றுப்படை மேகங்கள். கரெக்டான ஆன்சர் என்ன வரும்? இடைப்பட்ட திரள் மேகங்கள். பருவக்காற்று என்பது டேஸ். ஆப்ஷன்ஸில் நிலவும் காற்று, காலமுறை காற்றுகள், தலக்காற்று, மேற்கண்ட எதுவும் இல்லை. சரியான விடை என்னது? காலமுறை காற்றுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். பனித்துளி பனி படிகமாக இருந்தால் டேஸ் என்று அழைக்கிறோம். ஆப்ஷன்ஸில் உறைபனி, மூடு பனி, பனி, ஆலங்கட்டி.
கரெக்டான ஆன்சர். உறைபனி. 61வது கொஸ்டின். டேஸ் புயலின் கண் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன்ஸில் அழுத்தம், காற்று, சூறாவளி, பனி. ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் என்னது? சூறாவளி. 62வது கொஸ்டின். காற்றின் செங்குத்து அசைவினை டேஸ் என்று அழைக்கின்றோம். ஆப்ஷன்ஸில் காற்று, புயல், காற்றோட்டம், நகர்வு. கரெக்டான ஆன்சர் காற்றோட்டம். இந்த வீடியோவில் 62 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். மீதி கொஸ்டின்ஸை அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.